நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாய்ப்பு அளித்த போதகர் ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்தி சொல்லுகிறேன். வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷன் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். சரியா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும் படிக்கு. அப்பா, உம்முடைய வார்த்தை சத்தியம். அந்த வார்த்தை கடந்து வரும்போது எங்களை பலப்படுத்தும், எங்களை தூக்கி நிறுத்தும், எங்களை ஆறுதல் படுத்தும், எங்களுக்கு வழிகாட்டும். அப்பா ஆண்டவர் எங்களை விடுவிக்கும். அப்பா எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், எங்களுக்கு தைரியம் கொடுக்கும். அப்பா அப்படிப்பட்ட அந்த ரேமா வார்த்தை கடந்து வரட்டும். அப்பா அடியாளை மறைத்து நீங்கள் பேசும்படியாக உங்களுடைய கரத்தில் விட்டு கொடுக்குறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, போன வாட்டி சொன்னதான் ஐயா இன்னும் அழகாக ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதை திரும்பவுமா ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபைக்கு ஞாபகப்படுத்தும்படி எனக்கு ஆண்டவர் சொன்னார். சரியா? எத்தனை பேர் அது ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியலை. நான் அதை திரும்பவுமா சொல்லுகிறேன். ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன் ஜெபிக்கும்போது. அதில் பார்த்திங்கன்னா ஏராளமான சுருள்கள் இல்லை குவிக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு மலை போல் குவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த குவிக்கப்பட்டு இருக்கிற அந்த சுருளை பார்த்து நான் கேட்குறேன், இதெல்லாம் என்னது ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் நான் வைத்திருக்கிற, ஒவ்வொரு மனிதர்கள் மேலேயும் நான் வைத்திருக்கிற தேவ திட்டம் இல்லை, என்னுடைய சித்தம். இவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அனுப்பியிருக்கேன். நம்ம பாருங்களேன், ஒரு சின்ன எறும்புக்கு கூட சும்மா இந்த உலகத்தில் இடம் கிடையாதுங்க. அதை விட சின்ன ஒரு பூச்சிக்கு கூட நம்ம ஒரு அடித்தா போயிடுமே கொசு, அதுக்கு கூட ஒரு பர்பஸ் வச்சு தான், ஒரு நோக்கம் வச்சு தான் என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கார். அப்போது 6 அறிவு படித்து நம்மளை ஒரு குடும்பத்தில், ஒரு சபையில், ஒரு ஊரில் இல்லை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஒருத்தருக்கு கணவராக, மனைவியாக, பிள்ளையாக, மகளாக, மகனாக இல்லை வைத்திருக்கிறார் அப்படின்னா ஒரு சமுதாயத்தில் சும்மா வச்சுருப்பாருங்க. சும்மா டெய்லி சாப்பாடு பொங்கி சாப்பிட்டுட்டு நல்லா குளித்து நல்லா உடுத்திக்கிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு தூங்குறதுக்கு ஆண்டவர் வச்சுருப்பாரு. யோசித்து பாருங்க. அதை தான் 5 அறிவு உள்ள அந்த எல்லா பிராணிகளும் வாழுதே, அப்படி தானே வாழுது இல்லை? அதுக்கே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதுவே இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் தேனீக்கள் எடுத்திங்கன்னா அது மகரந்த சேர்க்கைன்னு ஒன்று பண்ணணும். அது பண்ணலைன்னா நம்மளுக்கு செடிகள்லாம் விளையாது, கனிகள் கொடுக்காது இல்லை? அப்போ தேனீக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அப்போ எனக்கும் என் மேலேயும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் துக்கத்தோடு சொன்னது என்னென்னா, அப்போ இந்த ஸ்க்ரால்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா அந்த நபர் தனக்கான சித்தத்தை எடுக்கவில்லை, தனக்கான திட்டத்தை எடுக்கலை. என்னதோ அந்த திறந்து விட்ட எலி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். சில நேரம் எலும்பினோடனே அப்படி கடக்கடன்னு சமையற்கட்டுக்கு போக வேண்டியது, இல்லைன்னா வேலைக்கு போக வேண்டியது, இல்லைன்னா நம்ம மொபைல் ஃபோன் எடுக்க வேண்டியது, அப்படியே வேறு ஒரு உலகத்துக்கு போய்டுறோம். யாராவது கூப்பிட்டா போய்டுறோம், ஏதாவது செய்கிறோம், அப்படியே போய்டுறோம். நம்ம நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையில். ஆனால் இந்த ஒரு ஆண்டவருடைய இந்த ஸ்க்ரோலை எடுக்கணும் அப்படின்னா அவரோட பாதத்தில் போய் அமரணும் கொஞ்ச நேரம். இன்னைக்கு எழுந்த உடனே என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய பாதத்தில் போய் அமரணும். அப்போ தான் அவர் பேசுவார். அவர் எப்படி பேசுவார்? இந்த வேதாகமத்தின் மூலமாக. எல்லாரும் கையில் பைபிள் வச்சுருக்கீங்களா? இப்படி உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். சில பேருக்கு அந்த பட்டயம் இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா அதெல்லாம் ஒன்று வாங்கிக்கோங்க. சரியா? இது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. இதுதான், இதன் மூலமாக தான் என்ன இருக்குது நம்மளுக்கு? இதன் மூலமாக தான் தேவன் தன்னுடைய திட்டத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார், நம்மளோடு கூட பேசுவார். அப்போ இந்த புத்தகத்தோடு நான் நிறைய நேரம் செலவு பண்ணணும். நான் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறேனோ அவ்வளோ துல்லியமாக தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை எனக்கு காட்டுவார். சும்மா எல்லார் மேலேயும் கொண்டு போய் ஊழியக்காரங்க கிட்ட தலையை கொடுத்துட்டு நிற்காதீங்க. அவங்க உறுதிப்படுத்துவாங்க. 2 அல்லது 3 சாட்சிகள் மூலமாக எங்ககிட்ட வந்தீங்கன்னா இன்னொரு வாட்டி ஆண்டவர் சொன்னதை உறுதிப்படுத்துவோம் நாங்கள். அதுக்கு வாங்க எங்ககிட்ட. சரியா? ஆனால் முதலாவது தேவனோட திட்டத்தை யார்கிட்ட தான் பெற்றுக்கொள்ளணும்?
தேவனிடத்துலேருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். அப்போ போய் நம்ம அரைக்கதவை பூட்டி கொண்டு நம்ம கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் எடுத்து மற்ற வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, ஃபோனை வேறு சார்ஜில் போட்டு அடுத்த ரூமில் வச்சுட்டு, வேதாகமம், ஒரு நோட்டு, ஒரு பேனா வச்சுருக்கணும். நம்ம யாரெல்லாம் அந்த பழக்கம் செய்கிறீங்க? ஆண்டர்கிட்ட சமூகத்தில் போகும்போது பைபிள், அதுக்கப்புறம் ஒரு நோட்டு, ஒரு பேனா, யாரெல்லாம் பண்ணுறீங்க? அப்படி பாருங்கள், கொஞ்சம் கை தான் வருது. அப்போ எப்படி ஆண்டவர் பாருங்கள், நம்மலாம் இப்போ ஸ்க்ரோல் எடுக்கவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை? ஆண்டவர் நம்ம மேலே பெரிய திட்டம் வச்சுருக்கிறாருங்க. நீங்கள் நம்பவே முடியாது. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்கள் பேங்க் பேலன்ஸை பார்க்காதீங்க, யார் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. அது இல்லை, தேவன் உங்களை பார்க்குற விதமே வேறு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எஸ்தரை எல்லாம் அனாதை பிள்ளைன்னு பார்த்துருப்பாங்க. நம்மளாக இருந்தால் என்ன, அப்பா அம்மா இல்லை, அனாதை பிள்ளை, பாவம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் ஆண்டவர் அவளை ராஜாத்தியாக பார்த்தாருங்க இல்லை? யோசேப்பு குழிக்குள்ளே இது பண்ணி குடும்பம் இல்லாமல் ஒரு அகதி, வேறு தேசத்துலேருந்து வந்த அகதி, ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்க நம்ம தேசத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவோம்? அகதிப்பா, பிழைக்க வந்திருக்காங்க. நம்ம வேறு ஊருக்கு போனால் அப்படி தான் நம்மளை சொல்லுவாங்க, பிழைக்க வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு. அப்படி ஒரு அகதி. ஆனால் தேவன் அவனை எப்படி பார்த்தாரு? பார்வோனுக்கு அடுத்த நிலையில் எகிப்து தேசத்துக்கும் சுற்றியுள்ள தேசத்துக்கும் உணவு கொடுக்குற ஒரு ஹோம் மினிஸ்டராக பார்த்தாருங்க. அவரை ஒரு கவர்னராக போல இருந்தார் அவர் இல்லை? தாவீதை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு அவங்க அப்பா பார்த்தார். ஆனால் தேவன் எப்படி பார்த்தாரு? ஒரு ராஜாவாக பார்த்தார் இல்லை? அப்போது ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. இந்த திட்டம் நம்ம தெரிந்து கொள்ளணும்னா ஆண்டவர் சமூகத்தில் போகாமல் வேறு எங்கேயும் போய் நம்ம கூகுள்லேயோ சாட்ஜிபிடிலையோ இந்த கோர்ஸ்லேயோ படிக்க முடியாது. வேதம் நீங்கள் ஆண்டோட பிரசனத்தில் போய் உட்காரணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நிறைய வாலிப தம்பி தங்கச்சிமார் இருக்கீங்க. என்னோடய வாலிப வயசில் நான் அப்படி தெரிந்து கொண்டனால உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். நான் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி வருகிறார். 17 வயசில் என்னோடய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். 4:30 மணிக்கு எழுந்தி ஆண்டவர் சமூகத்தில் போவேன். நோட்டு, என்னுடைய வேதாகமம், என்னுடைய ஒரு பேனா. இன்றைக்கும் அப்படி தான் நான் போகிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, செய்து முடிக்க முடியல திட்டம் இல்லை? நான் ஜெபிக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவர் என் மேலே வச்சுருக்க திட்டத்தை இன்னொருத்தர் கொடுத்துறாதீங்க, நானே அதை செஞ்சு முடிச்சுட்டு போகணும். அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கார். ஏன்னா ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு ஆட்களே இல்லை. சரியா? அதே மாதிரி பாஸ்டர் அழகாக சொன்னார், உங்கள் அழைப்பில் தான் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம சொல்லலாமா? இப்படி இருதயத்தில் கை வச்சு சொல்லலாமா? என்னுடைய அழைப்பில் தான் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னுடைய அழைப்பில் தான் என் குடும்பத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னுடைய அழைப்பில் தான் என் வேலையின் ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னுடைய அழைப்பில் தான் புத்திர பாக்கியம் போன்ற ஆசீர்வாதம் இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் அழைப்புக்குள்ளேயே இருக்குங்க. நீங்கள் அழைப்பை மட்டும் நிறைவேற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் பின்னால் தொடரும். நீங்கள் கேட்கவே வேண்டாம், நீங்கள் ஜெபிக்கவே வேண்டாம். புரியுதா? நீங்கள் அழைக்கப்பட்ட வேலையை செய்ய ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஃபைல் போகும். ஓ, இவங்கள ஒரு கிராம ஊழியத்துக்கு நான் போக சொன்னேனே, போயிட்டாங்களா? சரி போயிட்டாங்கன்னா அப்போ அதை சாங்ஷன் பண்ணியிருப்பா. அவங்க வீடு கட்டணும்னு ஜோம் பண்ணாங்களா, அதை சாங்ஷன் பண்ணிடு. அடுத்தது கிராமத்தில் போய் 10 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்களா, உடனே எப்பா அந்த வீட்டில் கல்யாணம் ஆகாத பிள்ளை இருக்கலாம், அது கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், எல்லாம் கை கூட வேற பண்ணிடுங்க இல்லை? எப்போ இவ்வளோ தூரம் போய் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கார் வேணும், போய் ஊழியம் செய்துட்ருக்காங்க, 2 வீலர்லேருந்து கார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? கொடுத்துருவார் உங்களுக்கு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் போயிட்டு, நான் முதலே சொன்னேன், சாம்பார் சட்னிக்காக என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்கள் இட்லி ஆர்டர் பண்ணிங்கன்னா சாம்பார் சட்னி கூடவே வந்துடும். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்க போகிறேன். நம்ம குடும்பத்தில் ஒரு சாதாரண மக்கள் தான், ஆனால் ஆண்டவர் நம்மளுக்குள்ளே வைக்கிற விசுவாச தூண்டுதல் இல்லை. இன்றைக்கி தலைப்பு விசுவாசமும் கிரியையும் அப்படின்னு எழுதிக்கிறவங்க, விசுவாசமும் கிரியையும். சரியா? இந்த விசுவாசத்தில் ஒரு தூண்டுதல் ஆவியானவர் கொடுப்பார் இருதயத்தில். சரியா? எல்லாருக்கும் தோணாது, ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்க நமக்கு மட்டும் தோணும். ஒரு தூண்டுதல், ஒரு ஸ்பார்க்கு கொடுப்பார். ஏய் நீ இதை செய், ஏய் இதை செய்தால் என்ன? ஒரு எண்ணமாக, ஒரு சின்ன ஒரு முடிவாக, ஒரு ஆசையாக, ஒரு விருப்பமாக, இல்லை ஒரு ஏக்கமாக எனக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்.
அது வருதுன்னா எனக்கு தெரியும் அது ஆண்டவர் தான் செய்ய போகிறார் அப்படின்னு. சரியா? இப்போ ஆண்டவருடைய திட்டத்தை எப்படி செய்வார்னா, அது விசுவாச தூண்டுதல் மூலமாக செய்வார். எப்படி செய்வார்? சரியா? அதுக்கு முன்னால் இந்த விசுவாசமும் கிரியை பற்றி ஒரு சில வசனங்கள் வாசித்துருவோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து யாராவது வாசிக்க முடியுமா? என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? சரி, நிறைய நேரம் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. விசுவாசம்னா என்ன? சாதாரணமாக சொல்ல போனால் கடவுள் மேலே நம்பிக்கை, அப்படி தானே? விசுவாசம்னா என்ன? கடவுள் மேலே நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கடவுள் இருக்கிறாரு. என்னெல்லாம் நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு? கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், கடவுள் நம்மளுக்கு சுகம் கொடுப்பாரு, இல்லை கடவுள் நம்மளை பராமரிப்பார், கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார், கடவுள் நம்மளை வழி காட்டுவார். இதெல்லாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? எப்படி ஆண்டவர் இதை செய்வாரா? நம்ம ஆண்டவர் செய்வாரா? செய்வார். சரியா? இப்போது இதை செய்வாருன்றதை நான் நம்புறேன்றதை என் பக்கத்தில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் மனசுக்குள்ளே நம்பிக்கை இருக்குது. என் ஆண்டவர் சுகம் கொடுப்பவர், என் ஆண்டவர் விடுதலை கொடுப்பவர், என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், என் ஆண்டவர் பராமரிக்கிறவர், என் ஆண்டவர் என்னை போஷிக்கிறவர். எனக்குள்ள நம்பிக்கை இருக்குங்க. இதை மற்றவங்க பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? என் கிரியையில் அது வெளிப்படணும். அதுதான் இங்கே ரொம்ப அழகாக கேள்வி கேட்குறாங்க. நீ விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவன் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு, அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள். ஏப்பா ஸ்தோத்திரம்பா, நீ சமாதானத்தோட போ, குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கிறிஸ்தவர்கள் நல்லா ஆராதிக்கிறோம், நம்ம சரியா நல்ல கையை உயர்த்தி ஆராதிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஆலயத்துக்கு வந்து தசம பாகங்களை கொண்டு வருகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊழியம் வந்து இந்த கிரியையிலேருந்து தான் ஆரம்பிக்குதுங்க. ஒருத்தன் பிரச்சனையில் இருக்கான், ஒருத்தன் பசியாக இருக்கான், ஒருத்தனுக்கு துணி இல்லை, அவன்கிட்ட போய் ஸ்தோத்திரம் பிரதர், உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன் பிரதர், நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு கூலியாக இருக்குன்னா என்ன சாப்பிட்றது? சாப்பாடு இல்லையே, காசு இல்லையே, இல்லை அப்படின்னு அவங்க கேட்குறான். வாசிங்க தொடர்ந்து. அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்குங்க. அப்படின்னா ஏன் மூலமா யாருமே கடவுளை பார்க்க முடியாது, அப்படிதானே? ஊழியம் எங்க ஆரம்பிக்கணும்னா இந்த விசுவாச கிரியையிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். சரியா? நீங்க முதலாவது ஊழியம் எங்க ஆரம்பிக்கணும்னா என்னுடைய விசுவாசம் கிரியையில வரணும். சொல்லுங்க பாப்போம். என்னுடைய விசுவாசம் கிரியையில் காண்பிக்கப்படணும், ஆக்ஷனில் வரணும், ஏதாவது செய்யணும். அப்போ தான் பக்கத்தில் இருக்கும், ஏய் இவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதான் இவன் செய்கிறான், புரியுதா? அப்போனா என்ன பண்ணணும்? அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, விதவைகள் யார், சாப்பாடு இல்லாதவங்க, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவங்க, கணவரை இழந்தவங்க, வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணுமா வேண்டாமா? செய்யாமல் இல்லை ஆண்டவர் சமாதானம் பண்ணுகிறவர், விடுதலை தருகிறவர் சிஸ்டர், அப்புறம் நம்ம அவங்களுக்கு ஒரு வசனம் ஃபார்வேர்ட் பண்ணுறது பெரிய நம்ம ஊழியம்னு நினச்சிட்டு நல்லது தான். ஆனால் அதை விட அவங்க வீட்டில் போய் உட்காந்து ஒரு அன்பாக பேசி, ஆதரவாக பேசி, அவங்கள உற்சாகப்படுத்தி, ஒரு கையில் ஒரு 500 ரூபா பணம் கொடுத்து, எப்பா நீங்கள் வந்து சாப்பிடுங்க, நீங்கள் முதல்ல ஏதோ அரிசியோ பருப்போ வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா பின்னால் ஏசப்பாவை சொன்னால் ஏற்றுப்பாங்க. புரியுதா? அப்போ ஊழியத்திற்கு முன்பாக என்ன இருக்கணும்னா நம்ம விசுவாசம் கிரியையில் காண்பிக்கப்படணும். இப்போது பெங்களூரில் எங்களுக்கு ஒரு ஆலோசனை, நாங்கள் நிறைய கவுன்சிலிங் பண்ணுகிறோம். அப்போ அதில் ஒரு சகோதரி கணவர் வந்து எப்படின்னா விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட போய்விட்டார். ஆனால் அப்பப்போ வந்து இந்த பிள்ளைய குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, காசு கேட்குறது, அப்படி இந்த பிள்ளைகளுக்கு இந்த மனைவிக்கு 3 குழந்தைகள். அதில் ஒரு குழந்தைய அவரோட அம்மா வீட்டில் வச்சுக்கிட்டாரு, 2 குழந்தைகள் இவங்களோட இருக்குது. இந்த பொண்ணு வந்து ஒரு பியூட்டி பார்லரில் வேலை பார்த்து இது பண்ணிகிட்ருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த வேலை போயிடுது, வேலை தேடுறா, இருக்க காசை வச்சு அப்படியே சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் முடியலை, வேலை கிடைக்கல, 3 மாதம் ஆயிடுது, வாடகை கொடுக்க முடியல. ஒரு டைம் எப்படி வந்துடுதுன்னா சாப்பாடு இல்லை, ஒரு குழந்தை சிக்கா இருக்குது, ஆஸ்பத்திரி கொடுக்க முடியல.
அப்போ பார்த்து எங்களுடைய ஏற்கனவே எங்கள் கவுன்சிலிங் தொடர்பில் இருந்தவங்க தான் எங்கள் நம்பரை எப்படியோ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எங்ககிட்ட இருந்து எங்கள் ஆஃபீஸ் நம்பர்லேருந்து அவங்களுக்கு ஒரு வீடியோ நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம். சரியா, இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த நம்பரை பார்த்துட்டு, ஐயோ இது வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷனோட நம்பர் ஆச்சே, ரோஷனக்கா நம்மளுக்கு தெரியுமே, நம்ம ஏதாவது ஒரு உதவி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மூலமாக வராங்க. இந்த மாதிரி என் நிலமை அக்காவுக்கு என்ன நல்லா தெரியும், எனக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னோடய சூழ்நிலை எனக்கு வேலை போயிடுச்சு. இப்போது எங்களுக்கு கவுன்சிலிங் டீம் இருக்காங்க, நானும் கவுன்சிலிங் கொடுப்பேன். நான் இப்போ போயிட்டு அம்மா தைரியமாக இரு, கவலைப்படாத அப்படின்னு ஒரு ஜாம் பண்ணி முடிக்கிறது எனக்கு சுலபம். ஆனால் அவங்க என்ன இருக்காங்க, பசியாக இருக்காங்க, வாடகை கொடுக்கல, அதுக்கப்புறம் குழந்தை ஜுரமாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். இப்போ நான் உடனடியாக எங்கள் கவுன்சிலிங் டீம்கிட்ட சொன்னேன், வி ஹாவ் டு ஹெல்ப் இம்மீடியட்லி. இப்போ ஆலோசனை தேவையில்லை, இப்போ அவர்களுக்கு உதவி தேவை. இப்போ நான் வந்து என் தேவனை நான் விசுவாசிக்கிறத கிரியையில் காட்டுறதுக்கு எனக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தருணத்தை. நாங்கள் ஒரு டீமாக வந்தோம். நான் பெங்களூரில் சில விசுவாசிகள் இருக்காங்க, எங்கள் பிள்ளைகள், அவங்களுக்கு கால் பண்ணேன், இங்கே பாருங்கள் இந்த பிள்ளைக்கு 3 மாதம் வாடகை கொடுக்கணும், யார் எவ்வளோ கொடுக்க முடியுமோ உடனடியாக காசு கொடுங்க. அவங்க கொஞ்சம் காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. பெங்களூர்லேயே 2 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் உடனடியாக போயிட்டு அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு அரிசி பருப்பு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்கிட்டு போனேன். நான் ஒரு சின்ன தொகை அவர்களுக்கு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல குழந்தைய கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னேன். நம்ப மாட்டீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க ஓனருக்கு கால் பண்ணோம். ஓனரோட நம்பர் வாங்கி அவங்க என்னென்ன வீட்டை காலி பண்ணுங்கன்னு வீடு சாமான்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. இப்போ போய் நான் சமாதானமாக இருங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு சொன்னால் எனக்கு காரி துப்பிடுவாங்க இல்லையா. அப்போது அந்த ஓனர்கிட்ட என் கவுன்சிலிங் டீம்லேருந்து ஒரு அக்காவை பேச வச்சேன். அக்கா ஓனர்கிட்ட பேசுங்க, ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, இல்லை 1 வாரம் டைம் கொடுங்க, அந்த பணத்தை நாங்கள் கட்டுக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச, ஏன்னா இந்த சகோதரிக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை, ஸோ ஒரு அனாதை போல் நிற்கிறாங்க, அவங்க ரோட்டில் நின்ன மாதிரி நிற்கிறாங்க. ஸோ நாங்கள் ஓனர்கிட்ட பேசும்போது ஓனர், சரி நீங்கள் சொல்கிறனால நாங்கள் 1 வாரம் டைம் தரோம், இந்த 1 வாரத்தில் நாங்கள் பணம் கலெக்ட் பண்ணி 3 மாத வாடகையை கட்டினோம். நாங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பணம் கொடுத்து போயிட்டு ஊசியெல்லாம் போட்டு பிள்ளை சந்தோஷமாச்சு. 2-3 நாள் அதுக்கப்புறமா அவங்கள பலப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தாங்க பெங்களூரில் இருக்கிற சகோதரிகள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நாங்கள் அந்த பிள்ளைகளை ஹோமில் சேர்க்கறதுக்கும் நாங்கள் ஒரு ஹோமில் சேர்த்து அங்கேருந்து பள்ளிக்கு போகிறதுக்கு அதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது, இவ்வளோ பணிகளை செய்திருக்கோம். இப்போது இதை செய்துட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு இயேசுவை சொல்கிறது எளிது இல்லையா? சொன்னால் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? எல்லாரும் ஊழியம் செய்யலாம், சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யலாம். மனசில் கை வச்சு சொல்லுங்கள், நான் ஊழியம் செய்யலாம். எனக்கு ஒரு பெரிய பட்டப்படிப்பெல்லாம் தேவையில்லை, சொல்லுங்கள். எனக்கு தியாலஜிலாம் படிக்க தேவையில்லை. எனக்கு இருதயம் வேண்டும், விசுவாசம் வேண்டும், விசுவாச தூண்டலுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு விசுவாச தூண்டலை கொடுப்பார். சரியா, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவரை காண்பிப்பார், அவங்களுக்கு போய் உதவி செய், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லு, இல்லை உன் காசுலேருந்து ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு வா அவங்களுக்கு. அதை செய்யாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, இயேசுவை மட்டும் அறிமுகப்படுத்த முடியாது. முதல்ல இயேசு யார் என்று என் வாழ்க்கை மூலமாக காண்பிக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அந்த இயேசுவை அவங்களே கேட்பாங்க, எப்படிங்க உங்களால் செய்ய முடியுது? எவ்வளோ பேர் இருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்க, நீங்கள் எப்படிங்க செய்கிறீங்க? ஏன்னா இயேசு இருக்காருங்க. இந்த இயேசு உங்களுக்கு வேணுமா? சொல்கிறது ஈஸியா? அப்போ ஊழியம் செய்யணும்னா உங்கள் கிரியையினால் என்ன பண்ணணும், காட்டணும். தொடர்ந்து வாசிக்கலாமா? யாக்கோபு 2வது அதிகாரம். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். என் வீட்டு பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரி இருக்காங்க. இஸ்லாமியர்கள் மாதிரி கொடுக்க முடியாதுங்க. நான் சொல்கிறேன், நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் ரொம்ப பின்னால் தான், நம்ம தான் முன்னால் இருந்தோம். அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே ஒரு பெரிய பானை வச்சு தான் சோறு பொங்குவாங்க. எங்கள் பாட்டி மிந்தி அப்படி பண்ணுவாங்க. எங்கள் பாட்டிகிட்ட கேட்பேன், நம்ம இவ்வளோ பேர் தானே இருக்காங்க பாட்டி, இவ்வளோ பெரிய பானையில் சோறு பொங்குறீங்களேன்னா, இம்மா வழிப்போக்கர்கள் வந்தால் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்வாங்க எங்கள் பாட்டி. எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு போடுவாங்க. ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறவங்க, வயலில் வேலை செய்கிறவங்க கரெக்டாக எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி 1 மணிக்கு வந்து எங்கள் படிக்கட்டில் உட்காருவாங்க. ஏம்மா பசியாக இருக்கியா? உடனே எங்கள் பாட்டி ஒரு கஞ்சி, ஒரு பெரிய ஒரு சாப்பாடு கிடையாது, நல்ல ஒரு கஞ்சும் ஒரு துவையலும் கொடுப்பாங்க.
அதெல்லாம் எங்கள் ஊர் நாகர்கோயில் நல்ல சம்மந்தின்னு சொல்லுவாங்க. அந்த அழகாக ஒரு இது வச்சு அவங்களுக்கு என்ன நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதில் ஒரு கொடுப்பாங்க. ஒரு இஸ்லாமிய சகோதரி என் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. ஒரு நாள் வந்து நாங்கள் மீன் வாங்க போகிறோம். மீன்காரர் வந்திருக்கார், 2 பேர் மீன் வாங்க. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க 2 1/2 கிலோ மீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு 1/2 கிலோ ஓகே, இன்னொரு 1/2 கிலோ யாருக்கு வாங்குறீங்க அப்படின்னு ஒன்று அவங்க சொன்னாங்க. என் வீட்டில் வேலை செய்கிற அம்மாக்கு. என் வீட்டில் குழம்பு கொதிக்கும் போது என் வேலைக்காரமாக யோசிப்பாங்க, இவங்கெல்லாம் மீன் சாப்பிட்றாங்களே, நம்மளால மீன் சாப்பிட முடியலையே, அவளுக்கும் சாப்பிட்டா சந்தோஷமாக இருப்பாள். எனக்கு அப்படியே ஒரு கன்னத்தில் அரைந்தது போல் இருந்தது. எனக்கு ஒரு நாள் கூட அப்படி தோணலையே, என் வீட்டில் கூட ஒரு வேலை செய்கிற அம்மா வர்றாங்களே, எனக்கு வாங்கி கொடு. அந்த பழக்கத்தை நான் பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்று வரைக்கும் என்னைக்கெல்லாம் நான் மீன் வாங்குறேனோ என் வேலைக்காரமாக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருவேன். அவ்வளோ சந்தோஷமாக. அது ஒரு 100 ரூபாய் இருக்குமாங்க, 200 ரூபாய் இருக்குமாங்க. இல்லை, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம வந்து விசுவாசத்தை கிரியையில் காட்டுறதே இல்லை. அதனால தான் இயேசுவை சொல்கிறது கடினமாக இருக்குது. நீங்கள் விசுவாசத்தை கிரியையில் காட்டுனீங்கன்னா உன்னை போல மற்றவங்களை நேசின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தை மட்டும் கீழ்ப்படிஞ்சு மற்றவர்களுக்கு என்ன உதவி வேணும்னு ஒன்றுமே எதிர்பார்க்காம, இவன் நம்மளுக்கு அதாவது எப்படிப்பட்டவங்களுக்கு செய்யணும்னா திரும்பி உங்களுக்கு செய்ய முடியாதவங்களுக்காக செய்யணும். நீங்கள் நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னா, எழுதி வை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு திரும்பி செய்யணும். நம்ம ஊர் பழக்கம் தானே. நான் சொல்கிறேன், திரும்பி உங்களுக்கு கொடுக்க முடியாதவங்களுக்காக செய்து பாருங்கங்க, அதில் தாங்க ஆசீர்வாதம் இருக்குங்க. அதுதான் உங்கள் விசுவாச கிரியை இல்லை. அப்போது இப்போ இஸ்லாம் சகோதரி என்னை விட மிஞ்சிட்டாங்க. அவன் சொல்லுவான், ஏய் நீ என்ன உன் கடவுள் பெரிய கடவுள்ன்ற, உன்னை போல பிறனை நேசின்ற, நான் மீன் வாங்கி கொடுக்குறேனே. நம்மளை விட உதவி செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்து மிஷனரிகள் இங்கே முதலில் அவங்க இயேசுவை அறிமுகப்படுத்தவில்லை. முதல்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்கங்க, முதல்ல ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதெல்லாம் இல்லை நமக்குன்னு தெரியும். ஒரு வாழ்வாதாரத்தை நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஒரு மருத்துவ ஒரு 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 ஹாஸ்பிட்டலை நம்மளுக்கு ஆரம்பித்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தாங்க. ஒரு ஒரு சுய தொழிலை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தவங்கள ஆலயத்துக்கு கூப்பிட்டாங்க, இயேசுவை அறிமுகப்படுத்தினாங்க. ஐடாஸ் கடர் வந்து அழகான பெரிய மருத்துவமனை கட்டினாங்க. டோனா ஊரில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல தாசிகள் வீட்டில் இல்லாமல் அவங்கள கொண்டு போய் தாசிகள்னு விடுறாங்க. அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் ஒரு இல்லம் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசித்து பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி? ஒருவரும் நம்ம விசுவாசிகள் தானே, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்ல. இன்றைக்கி நான் கிரியையில் எப்படி காட்டுறேன்? ஆலயத்துக்கு வர்றது, காணிக்கை கொடுக்கறது, தசம பாகம் கொடுக்கறது போதாது. சொல்லுங்கள் பார்ப்போம். போதாதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது போதாது, இது போதாது. இது பிறந்த குழந்தை வீட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்குதுன்னா, 1 மாதம் குழந்தை மாதிரியே 12 மாதம் ஆனால் என்ன சொல்லுவோம் நம்ம அந்த குழந்தைய பார்த்து? என்ன சொல்லுவோம்? வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க அது. வளர வேண்டிய அளவு வளரல. பவுல் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் அவ்வளோ கேட்டுட்டீங்க வசனம். வாரம் அதில் உபவாச கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம். நம்மளுக்கு காலத்தை பார்த்தா நீங்கள் யாராக இருக்கணும்? இங்கே வந்து எங்களை மாதிரி நின்றுக்கணும். நீங்கள் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை குடிச்சிட்ருக்கோம். இன்னும் நீதிமொழிகள் சங்கீதம் படிச்சுட்டு ஒரு தசம பாகம் கொடுத்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்டு தூங்கிட்டா நம்ம கிறிஸ்தவங்க நினச்சிட்டு இருக்கோம். இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய அழைப்பில் தான் உன் ஆசீர்வாதம் இருக்கிறது. உன்னோட அழைப்பை எடுத்துக்கொள், அதில் தரித்து நெல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இப்போது வாசித்து முடிச்சிடலாம் இந்த பகுதியை. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசு கூட விசுவாசி. இது உனக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கிறார் இல்ல. அடுத்தது, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கிரியையில என்னுடைய ஆண்டவர் என்ன நான் கீழ்ப்படிவேன் சொல்றது வேற, சொன்னதுக்கு அப்புறம் விசுவாச தூண்டுதல் சொல்லுச்சு. உன் மகனை கொண்டு போய் என்ன சொல்லுச்சு? ஆவியானவர் சொன்னாரு, கொண்டு போய் மலை மேல கொண்டு போய் என்ன பண்ணாரு? அவரு பலி செலுத்த போயிட்டாரு. கீழ்ப்படிதல், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே நல்லது, உத்தமம். அதனால
கிரியையினால அவர் காட்டினார். அடுத்த வசனம் வாசிங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்பதான் பூரணப்படுது. விசுவாசம் எப்போ பூரணப்படும்? என் நம்பிக்கை, நான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்றது எப்போ பூரணப்படும்? என் கிரியையில காட்டும் போது மட்டும்தான் பூரணப்படும். அடுத்த வசனம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலோ அல்லவோ நீதியுள்ளவளாக செஞ்சதுக்கு ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? அன்னைக்கே செத்துருப்பா. விசுவாசம் ரிஸ்க் எடுக்குங்க. விசுவாசம் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்காது. ஐயோ எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ, அதெல்லாம் விசுவாசம் கவலைப்படாது. யார் என்ன சொன்னாலும் அந்த விசுவாசம், அவளுக்கு ஒரு தூண்டுதல் வந்துச்சு ராகாபுக்கு. ஐயோ இந்த தேவர் இவங்களுக்காக இது பண்றாங்க, அப்ப என்னையும் என் குடும்பத்தையும் இந்த தேவன் காப்பாத்திரும், அந்த தேவனுக்காக நான் நிப்பேன்னு சொல்லி உயிரையே பணயம் வைத்து அந்த 2 ஸ்பைஸை என்ன பண்றா? காப்பாத்துறா. அதன் மூலமாக அதுல வந்த ஒரு ஸ்பை சல்மோன் அவரை கல்யாணம் பண்ணி அவன் மூலமாக இயேசு கிறிஸ்து வாரிசு வருது இல்ல? சரி, அடுத்த வசனம் வாசிக்க முடியுங்க. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. அவ்வளவுதான், செத்ததா இருக்கும். இன்றைக்கு ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு உங்க விசுவாசம் உயிரா இருக்கா செத்ததா இருக்கா? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. உங்க விசுவாசம் உயிரோட இருக்கா செத்ததா இருக்கா? சரி, இப்போ ரூத் உடைய பகுதிக்கு வந்துடலாம். இந்த ஒரு சாதாரண குடும்பம் எப்படி இந்த விசுவாசத்தை கிரியையில் காட்டினாங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். 3 முக்கியமான கதாபாத்திரங்கள். சரியா? இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் ரொம்ப உள்ளே போகல. ஸோ இங்கே எலிமெலேக் அப்படின்ற ஒரு குடும்பம், அவங்க என்ன பண்ணுறாங்க? பெத்லகேமில் பஞ்சம் வருது, அதனால எங்கே போகிறாங்க? மோவாப்ன்ற பக்கத்து புறஜாதி தேசத்துக்கு போகிறாங்க. சரியா? கானான்லேருந்து எங்கே போகிறாங்க? புறஜாதி தேசத்துக்கு போகிறாங்க. அவர் எலிமெலேக்கு மனைவியாகிய நகோமி, மக்லோன் கிலியோன் ரெண்டு பையன்க அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க? 4 பேரும் மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது எலிமெலேக்கு இறந்து போயிடுறாரு. எவ்வளோ பெரிய துக்கம் இல்லைங்க? ஒரு நம்பிக்கையோட இன்னொரு கண்ட்ரிக்கு அவங்க போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட் அப்படி தான் போச்சு. அதில் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா 5 பேர், 3 குழந்தைகள், கணவன் மனைவி, 5 பேரும் ரீலொக்கேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த தேசத்துக்கு அவங்க போகிறாங்க. யூகேக்கு போகிற வழியிலே இங்கே இறந்துட்டாங்க. மொத்தமாக போயிருந்தா கூட பரவாயில்ல, கணவர் போயிட்டார், வழி நடத்த வேண்டியவர், அவர் தான் ஆதாரமானவர், அவர் போயிட்டார். சரி, பையன்க இருக்காங்களே, அந்த ஒரு ஆதாரம் வச்சுட்டு நகோமி அம்மா என்ன பண்ணுறாங்க? அவங்க திருமணம் பண்ணுறாங்க. 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. மருமக்கள் பேர் ஓர்பால், ரூத். 2 மருமக்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. 10 வருஷம் ஆகுது, எல்லாம் கூட்டு குடும்பமாக நல்லா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா 2 பையன்களும் இறந்துடுறாங்க. இல்லை, இவ்வளோ ஒரு துக்கமான ஒரு விஷயம் இல்லை? ஒரு கணவனை இழக்கிறாங்க நகோமி, அடுத்தது 2 பையன்களையும் இழந்துடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? 2 மருமக்கள் மாதிரியும் என்ன பண்ணுறாங்க? பார்த்து அவங்க சொல்கிறாங்க. இப்போது முதலாவது நான் நகோமி கேரக்டர் எடுத்துக்கிறேன். இவங்க விசுவாசத்தை கிரியையில் காட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போது நான் நிறைய பேருடைய இந்த டெத்து வீட்டுக்கு போயிருக்கேன். இந்த டெத்து வீட்டில் போகும்போது கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை ஒருத்தர் எப்படி வச்சுருப்பாங்கன்றதை நான் பார்த்துருக்குறேன். இல்லை, சில பேர் அதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. கடவுளே இல்லை, கடவுள் ஏன் என்னுடைய கணவரை எடுத்துட்டார், என் மனைவி எடுத்துட்டாங்க, கடவுள் ஏன் என் பையனை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கடவுளை தூஷிக்கிற நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் நகோமிக்கு அது வருத்தம் தான், அது கவலை தான், அது துக்கம் தான். ஆனால் அவங்க கடவுளை அவங்க விடவே இல்லைங்க. அவங்க பிடிச்சிருக்காங்கல்ல. அது எப்படி தெரியுது? 8வது வசனம் வாசிங்க. 1வது அதிகாரம் 8வது வசனம். மருமக்களை மாற்றி பார்த்து பேசுறாங்க. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. பாருங்க, அவர் ஆண்டவர் எனக்கு இது வரைக்கும் தயை செய்திருக்கிறார், அவர் உங்களுக்கும் தயை செய்வார், அதனால உங்க வீட்டுக்கு திருப்பி போங்க. அப்போ இங்க கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என்னை வெறுத்துட்டாரு, கர்த்தரெல்லாம் நான் நம்பலப்பா, நீங்கள் கர்த்தரை பற்றி எடுக்காமல் கூட நம்ம இருந்திருக்கலாம் இல்லையா? கோச்சிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏதாவது செய்யலைன்னா கோச்சிட்டு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, கம்யூனியன் எடுக்க மாட்டாங்க, ஆண்டவரோட சண்டை, வேதம் வாசிக்க மாட்டாங்க.
இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா எனக்கு விசுவாசம் போதுமான அளவு கிரியையில் இல்லைன்னு அர்த்தம். அப்போது நகோமியோட வாழ்க்கையில் முதல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஆண்டவரை தன்னுடைய கடினமான நாட்களில் அவங்க விடவே இல்லை. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? 13வது வசனம் வாசிங்க. அவர்கள் பெரியவர்கள் ஆக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்து இருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. பாருங்க, உங்களுக்கு தெரியுது கர்த்தரோட கை இந்த சீசன்ல எனக்கு விரோதமா தான் இருக்கு. பட் இட் இஸ் ஃபார் அ சீசன். ஒரு கால சூழ்நிலைக்கு தான். நம்ம வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் நிரந்தரமாக அங்க தங்கி விடுவதில்லைங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், இதுக்கு முன்னால் வந்த பிரச்சனை இன்றைக்கி ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு இருக்கா? இல்லை. அது சிலது பாருங்கள், அது எக்ஸ்பைரி டேட்டோடு தான் வரும். 3 மாதம் 6 மாதம் அந்த பிரச்சனை, அந்த நபர், அந்த சூழ்நிலை எதுவுமே வந்துட்டு போயிடும். அப்போது அவள் சொல்கிறா, இப்போ கர்த்தரோட கரம் எனக்கு விரோதமாக இருக்குதுமா, நான் எதுவும் செய்கிற மாதிரி இல்லை, எனக்கு பிள்ளைங்க இல்லை, நல்லா நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்கன்றாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 20-21. இப்போ பெத்லெஹேமுக்கு வராங்க. அங்கே நகோமியை வாழ்த்தி வரவேற்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். ஆமா, என் சூழ்நிலை இன்னைக்கு மோசமா தான் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல கூட கர்த்தரை மறுதலிக்கவில்லை. அவங்க கர்த்தரை விட்டு விலகவில்லை. கர்த்தர் உங்களோட இருப்பாருன்னு பேசுறார். கர்த்தர் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு விசுவாசத்தை கிரியையில காட்டணும்னா பிரச்சனைகள் ஊடாக வரும்போது தேவனை நம்ம இன்னும் இறுகமாய் பிடித்து கொள்ளுவதை மக்கள் பார்க்கணும். அப்போதான் ஆலயத்துக்கு கரெக்டாக போகணும். அப்போ தான் உபவாச கூட்டத்துக்கு இன்னும் அதிகமாக போகணும். அப்போ தான் வேதத்தை நிறுத்தாமல் வாசிக்கணும். அப்போ தான் கம்யூனியன் எடுக்கணும். அப்போ தான் செய்துட்டு இருக்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வந்து நிற்கும் போது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனைலாம் இல்லாமல்லாம் நாங்கள்லாம் இங்கே ஊழியத்துக்கு வரல. ஊழியம் செய்கிற எங்களுக்கு விசேஷமான ஒரு குழுவை அனுப்புவான் பிசாஸ். சரியா? ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்புவான். சரியா? அப்படி சோர்ந்து போய் இந்த வசனத்தை சொல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அப்படி அனுப்புவோம். இல்லை, கடந்த வாரம்னாலும் அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் உட்காரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அழகான வார்த்தை கொடுத்தார். இல்லை, தரித்து நில், உன்னுடைய வார்த்தை இந்த பட்டணத்துக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு தேவனுடைய மனிதன் மூலமாக எனக்கு பேசும்போது அதுக்கப்புறம் திரும்பி எனக்கு ஒரு உற்சாகம் வந்தது. அப்போ பிரச்சனை அப்போ என்ன பண்ணக்கூடாது? செய்கிற எதையும் தசம பாகத்தை நிறுத்துறது, காணிக்க கொடுக்கறத நிறுத்துறது, ஊழியம் செய்யறது நிறுத்துறது, சபை. அப்போ நம்ம கூட இருக்கிற புறஜாதி மக்கள் நம்மளை பார்ப்பாங்கங்க. ரூத் ஒன்றும் சும்மா நகோமி கூட வரலங்க. நகோமி வாழ்க்கையை 10 வருஷமாக பார்த்தாங்கங்க. அவங்க பார்த்துட்டு தான் இந்த அம்மாவை விடக்கூடாது, இந்த அம்மாவோட கடவுள் இருக்கிறாரு. புருஷன் இறந்துட்டாரு, பிள்ளைங்க இறந்துட்டாங்க. இந்த அம்மா என்ன ஒரு நம்பிக்கையில் வாழுது? வேற ஒரு தேசத்தில் வாழுது. இந்த அம்மா அப்பையும் ஜெபம் பண்ணுது. அப்போ நகோமி ஜெபித்ததை ரூத் பார்த்துருக்கணுமா வேண்டாமா? நிச்சயமாக கர்த்தரை பிடித்து கொண்டு. அப்போது நீங்கள் கடினமான நாட்களில் கர்த்தரை பிடித்து கொண்டு ஒரு பலத்தோடு நின்று உங்களோட அனுதின வாழ்க்கை போய் கிச்சனில் போய் சமையல் பண்ணுங்கள், போய் இழுத்து போட்டு தூங்காதீங்க. உங்கள் வேலைக்கு ஆண்கள் கிளம்பி போங்க. இல்லை, ஷோ அப் ஃபார் எவ்ரிதிங். போய் உங்களோட படிப்பை எடுத்து படிங்க. பிரேக்கப் ஆகிருக்கலாம், யாராவது விட்டுட்டு போயிருக்கலாம், வாலிபர்களே உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஒரு இதில் தோத்துருக்கலாம். பட் கெட் அப் and show the people that you have a big God in yourself. எனக்குள்ள ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற தேவனாலே எல்லாவற்றையும். அப்போ என் படிப்பை செய்ய முடியுமா? என் வேலையை செய்ய முடியுமா? என் குடும்பத்தை நடத்த முடியுமா? முடியும். எல்லாம் என் ஊழியத்தை செய்ய முடியுமா? தயவு செய்து ஊழியத்தை நிறுத்தாதீங்க. பிசாசு சொல்லுவான், உன் குடும்பத்திலே பிரச்சனை, நீ எப்படி ஊழியம் செய்வ? கண்டிப்பாக அப்போ தான் ஊழியம் செய்யணும். நம்ம அப்போ தான் செய்யணும். அப்போ தான் பார்ப்பாங்க, என்ன இந்த அம்மா மற்ற நேரம் தான் போச்சுன்னு பார்த்தா வீட்டில் புருஷன் செத்தப்பையும் ஊழியத்துக்கு போதே. அப்போ இந்த ஆண்டவர் பெரியவர். உங்கள் விசுவாசத்தில் கிரியையில் காட்டுங்க. நகோமி தேவனை பிடித்து கொண்டாளுங்க, கொஞ்சம் கூட பின்னால் வரல. அடுத்தது நகோமி பண்ண வேலை பாருங்க. 1வது அதிகாரம், ரூத் 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க.
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து அப்படின்னு போட்டு எழும்பிட்டாங்க. அவ சூழ்நிலையில அங்க உட்காரவே இல்லைங்க. இல்ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கெட் அப் ஃப்ரம் யுவர் சிச்சுவேஷன், எழும்பு அப்படின்னு சொல்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எழுந்துருங்க, போதும், அழுதது போதும். அந்த ஒருத்தருக்காக அழுதது, மெசேஜ் அனுப்புனது, வாட்ஸ்அப்பில் துக்கம் போட்டது, உலகத்துக்கே நம்ம ஸ்டோரி போட்டதெல்லாம் போதும். நம்ம அப்படி தானே, நம்ம துக்கத்தை இப்போ எங்கே காட்டுறோம்? உலகத்துக்கே காட்டுறது. ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, ஒரு டிபியில் வைக்கிறது, ஒரு இது பண்ணுறது. அதில் யாராவது உங்களுக்கு ஒருத்தராவது ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன பிரச்சனைன்னு. ஏன்னா அவனுக்கு டிபி போடுற நிலமையில தான், ஸ்டேட்டஸ் வைக்கிற நிலமையில தான் அவங்க இருக்காங்க. எல்லாமே உடஞ்சி போய் தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எழும்பு. விசுவாசன்றது திரும்பி எழும்பி வாழ்க்கையை வாழுவதுங்க. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கை. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு வாழ முடியுன்ற நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறவர். ஆண்டவர் நம்மளை அப்படியே முழுகி அடிக்கிற தேவன் அல்லங்க. நம்மளை அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம். இல்லை, கழுகுகளை போல கர்த்தரோட பாதத்தில் காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்பி பறப்பார்கள். ஆண்டவர் சொல்றார், என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. நீ போய் பாரு, யாருக்காவது பிரச்சனை இல்லாதவங்க இருக்காங்களா? இல்லை, ஒரு அம்மா கேட்டாங்களாம், என் கணவர் இறந்துட்டார், என் வாழ்க்கையை வாழவே முடியல, எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு புத்தர்கிட்ட போயிட்டு ஒரு ஆலோசனை கேட்டாங்களாம். இல்லை, அப்போ அந்த புத்தர் சொன்னாராம், ஏம்மா நான் ஒரு காரியம் செய்கிறேன், நீ அதை செஞ்சுட்டு என்கிட்ட வா அப்படின்னாராம். என்ன காரியம்? எந்த வீட்டில் சாவி இல்லை அந்த வீட்டில் இருந்து ஏதோ ஒரு பிடி சாதமாக என்ன ஒரு பிடி மண்ணா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கதை. ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படின்னு இருக்கார். அப்போ தான் இந்த அம்மா வீடு வீட தட்டியப்பா, உங்கள் வீட்டில் யாரும் சாகாமல் இருக்காங்களா? உங்கள் வீட்டில் யாரும் சாகாமல் இருக்காங்களா? அப்போ தான் எங்கள் அம்மா செத்துட்டாங்க, எங்கள் பாட்டி செத்துட்டாங்க, என் பிள்ளை செத்துட்டாங்க. அப்போ போயிட்டு ஒரு வளம் வரும்போது, ஐயா எல்லார் வீட்லேயும் சாவு, அப்போ உன் வீட்லேயும் சாவு இருக்குல்ல, அப்போ இதானே வாழ்க்கை, இதானே யதார்த்தம், போய் வாழு. உன் வாழ்க்கை இன்னும் முடியல, நீ உயிரோடு இருக்கிற, நீ வாழு. சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கேன், என் வாழ்க்கை முடியலை, நான் வாழணும். தேவன் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தாராம். என்னோட ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகாக இருக்குது, God came to give us life and life of overflowing. நான் நேற்றுக்கு எங்கள் மாமனார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அங்கே இருக்கிற முதியவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அதில் ஒரு பாட்டிமா பார்த்திங்கன்னா, நான் போன உடனே எப்போவுமே சிரிப்பாங்க. அவங்களுக்கு 80 வயசோ 86 வயசோ, நல்லா சிரிச்சு. அவங்க கால் பார்த்திங்கன்னா யானைக்கால் மாதிரி வீங்கியிருக்கும், புண்ணாக இருக்கும் காலெல்லாம். எழுந்து அவங்களால ரொம்ப நடக்க முடியாது. பார்த்தோன்னே ரோஸ்லின் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று போய் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் நாங்களும் எங்கள் டீமும் பேசிகிட்டு இருந்தோம் அவங்கள்ட்ட. அப்படி பார்த்தீங்கன்னா வசனம், அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம். அவங்க எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, இல்லை அவங்க எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அம்மா கவலைப்படாதாம்மா, அவங்கள பார்த்து விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, திருமணம் ஆகாதவங்க, அவங்க தம்பி தான் அவங்களுக்கு பணம் கட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் தேவன் இருக்கிறாருங்க. அந்த விசுவாசம் கிரியையில் நான் வீட்டுக்கு யோசிச்சு பார்க்குறேன், எப்படி ஒரு சந்தோஷம் இந்த அம்மா மனசில். நம்ம சொல்கிறோம்ல, நீர் போதும்னா அந்த அம்மா அப்படி தாங்க இருந்தாங்க. எனக்கு அது சொல்கிறார், என் ஆண்டவர் தான் என் மனவாளன். வசனமாக சொல்லி ஜெபித்து எங்களுக்கு அவங்க உற்சாகப்படுத்தி எங்களுக்காக ஜெபிச்சு, நல்லா போய் ஊழியம் செய்யுங்க, எங்கள் பட்டணத்துக்கு வந்திருக்கீங்க, நல்லா போய் ஊழியம் செய்யுங்கன்னு ஜெபிச்சு அனுப்புனாங்க. இல்லை, அப்போ அந்த அம்மாவோட விசுவாச கிரியையில் தெரியுதா இல்லையா? அந்த கிரியை என்னை அசைச்சதுங்க. நேற்று ராத்திரியிலேருந்து நீ காலையில் வரைக்கும் திரும்ப திரும்ப என்னிடத்துல இப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கிறதா? இந்த அம்மா கிட்ட இருக்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கிறதா? ஏன்னா விசுவாசத்தின் கிரியையில் முக்கியமான சந்தோஷம், முக்கியமான கிரியை சந்தோஷங்க. இயேசு இருக்கிறாருன்றதுக்கு அடையாளம். அப்படியே உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு நான், இயேசு ரொம்ப நல்லவருங்க, இயேசு சமாதானம் கொடுப்பாருங்க, இயேசு சந்தோஷம். ஏங்க நீங்கள் சிரிக்கிறத எல்லாரும் பார்க்கணுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும். அப்போ தான் கேட்பாங்க, எப்படிங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுது? உங்களுக்கு ப்ரொமோஷன் வரல, உங்களை உங்கள் வீட்டுக்கார் சரியாக பார்த்துக்கல, உங்கள் மனைவி அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஃபோன் பண்ணால், உங்கள் பிள்ளைங்க அப்படி இப்படி போயிட்டுருக்காங்க, எப்படி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுது? ஏன்னா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இல்லை,
சூழ்நிலையை பார்த்து தான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாதுங்க. அது இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சந்தோஷம் எப்படின்னா கர்த்தருக்குள், அதான் பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ எங்கே இருக்கணும் சந்தோஷம்? எங்கேருந்து வரணும்? கர்த்தருக்குள். எனக்கு கர்த்தர் என் நம்பிக்கையாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னை விட்டு கைவிட மாட்டார், அவர் எனக்கு இப்போ நவமியோட வாழ்க்கையில் அதை தான் சொல்லியிருப்பாங்கங்க. என் வாழ்க்கையில் இப்போ கொஞ்சம் கசப்பான சூழ்நிலைகள் தான், இழப்புகள் தான், பிரச்சனைகள் தான், இல்லை நான் நினச்ச மாதிரி இல்லை என் வாழ்க்கை தான். ஆனால் கர்த்தர் என் நம்பிக்கைங்க, கர்த்தர் எனக்கு எல்லாமேங்க, இல்லை? அதனால எழுந்து வாழ்க்கையை வாழ போகிறாங்க. பாருங்க, அவங்க ஒரு விதவை எழுந்து வாழும்போது ரூத்து ஒரு இளம் விதவைக்கு ஒரு நம்பிக்கை வருதுங்க. இதாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பெஸ்ட் மாடல். உங்கள் விசுவாச கிரியையில் காமிச்சிங்கன்னா ஒரு நான் கிறிஸ்டியன் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்கங்க. ஊரை விட்டு தேசத்தை விட்டே ரூத்து வந்துட்டாங்கங்க. ரூத்து சொல்கிறாங்க, உன்னோட தேவன் தான் என்னோட தேவன், உன்னோட ஜனம் தான் என்னோட ஜனம், உன்னை விட்டு என்னை பிரிக்காது. ஏன்னா பார்க்குற இவளோட ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். நம்மளுடைய விக்கிரகங்கள்லாம் இப்படி இல்லை. நம்ம அம்மா அப்பாவை பார்த்துருக்கோம், அம்மா வீட்டுக்கு போகணுன்னா போயிருக்கலாங்கவா, ஆனால் அம்மாவோட மாமியார்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறதை அவள் பார்த்தாள், கிரியையில் பார்த்தாள். இவ எழுந்து வாழணும்னு போகிறாளே, கணவர் இழந்துட்டாரு, மகன்கள் இறந்துட்டாங்க, ஒரு பையன் இல்லை 2 பையன் இழந்துட்டான், இன்னும் நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா வாழணும்னு போகிறாங்களே. அப்போ இந்த அம்மா கிட்ட ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் எங்கள் அம்மாவோட இருக்கிறதோட, என் விக்கிரகத்தை வணங்குறதோட இந்த அம்மா கூட போவோம். அப்போது ஒரு புற மதஸ்தர்கள் எப்படி நம்மளை பார்த்து வர வேண்டும்னா நம்மளோட கிரியையை பார்க்கணும், நம்மளோட ஒரு தீர்மானத்தை பார்க்கும் போது வியந்து நிற்கணும். நம்ம எப்படி கொடுக்குறோம், எப்படி அரவணைக்கிறோம், எப்படி அன்பு செலுத்துகிறோம், அன்பு செலுத்த முடியாதவர்களிடத்தில் எப்படி போய் நம்ம அன்பு செலுத்துகிறோம், தாழ்த்தப்பட்டவர்களை எப்படி அரவணைத்து கொள்ளுகிறோம், அவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறோம். அதை பார்க்கும்போது டேய் இவங்கிட்ட ஏதோ இருக்கே, இவகிட்ட ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துவது சுலபமாக இருக்கும். சரியா? அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நகோமியோட வாழ்க்கையில் முடிவில் அவங்க வெறுமையாக வருகிறாங்க. ஆனால் 4வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அழகாக அவங்க மடியில் ஒரு பேர குழந்தை பிறக்கிறது. இல்லை, வாசிக்கலாமா? 4வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றி போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கணுமாய் இருக்க கடவன், உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே. பாருங்க, நவோமி கர்த்தரை பிடித்து கொள்ளும் போது, கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் சரியா செய்யும் போது, ஏன்னா விசுவாச தூண்டுதல், கர்த்தரோட சித்தம் சொல்லுது நீ எழுந்து திரும்பி பெத்லகேமுக்கு போ, திரும்பி போ, வாழ், அங்க நான் உனக்கு அங்கே ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கேன்னு ஒரு விசுவாச தூண்டுதல். ஆண்டவர் சில பேர்ட்ட சொல்றாரு, இங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போ, இதை செய், இந்த கிராமத்துக்கு போ, ஷிஃப்ட் பண்ணுன்னா நமக்கு இங்கே எல்லாமே இருக்கே, கடத்தெருவு இருக்கு, நமக்கு எல்லாமே இருக்க, நம்ம எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறோம். விசுவாச தூண்டுதலுக்கு கீழ்ப்படியும் போது பாருங்க ஆசீர்வாதம் அங்கே தான் இருக்கு. 7 மகன்களுக்கு சமமான ஒரு மருமகளை கொடுத்து அழகாக என்னும் குமாரனை அவள் மடியில் வைத்து, அவன் அந்த சந்ததியில் தான் அங்கே தாவீது வருகிறார், அந்த சந்ததியில் தான் யார் வருகிறார்? இயேசு கிறிஸ்து. நவோமியோட சந்ததியில் ராஜாக்கள் வராங்க. விசுவாசம் இல்லை, உன்னுடைய திட்டத்தை செய்யும்போது ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். அடுத்தது நம்ம ரூத்தோட வாழ்க்கையை பார்க்குறோம். ரூத்து ஒரு மோவாபிய பெண்ங்க இல்லை, அவள் விக்கிரகங்களை வணங்குகிற ஒரு தேசத்தில் வருகிறா. ஆனால் உண்மையான தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பத்துக்குள் வருகிறா. 10 வருஷம் அவங்க மாமியாரை பார்க்குறாங்க. அவங்க மகன்களும் அந்த மாதிரி சாட்சியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களோட மருமகளை எப்படி நடத்துறீங்கன்னு பாருங்கள். மருமகள் வந்த வேகத்தில் இன்றைக்கி சில வீட்டில் போயிடுறாங்க, என்ட்ரி அப்புறம் அதே மாதிரி எக்ஸிட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ பாடாப்படுத்துறது. நம்ம கொண்டு வந்த நகையெல்லாம் நிறுத்துக்காமி நிறைய மாமியார் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்லேருந்து எங்களுக்கு வருகிற நிறைய ஆலோசனைகள், கல்யாணம் ஆன அடுத்த நாள் இந்த பையன்களும் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா நகை கேட்குறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து வை.
அம்மா சொல்கிறனால எல்லாமே கரெக்ட் கிடையாது. தம்பிமார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மா இஸ் நாட் ஈக்குவல் டு காட். அம்மா நிறைய நேரம் தப்பான காரியங்களை சொல்லுவார்கள். அதனால தான் வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிச்சிங்கன்னா அம்மா அப்படி சொல்லும்போது, அம்மா அது அவள் கொண்டு வந்த நகை, அது அவளிடத்தில் இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? அது அவர்களுடைய தாய் தகப்பன்மார் அவளுடைய ஆதரவுக்காக, அவள் அழகாய் அலங்கரிப்பதற்காக, அவளுடைய எதிர்காலத்துக்காக கொடுத்த ஒரு காரியம். நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு தைரியமாக பேசணும். அதை வாங்கக்கூடாது டௌரின்னு பேசணும். சும்மா எங்கள் அம்மா கேட்குறாங்க எங்கள் அப்பா கேட்குறாங்கன்னு ஒளிஞ்சிக்க கூடாது. அதுதான் விசுவாசம் கிரியையில் வருகிறது. டௌரி வாங்குகிறது பெரிய பிசாசு. அது நம்ம தேசத்தின் குற்றத்தில் நம்ம இல்லீகலாக பண்ணுறோம். அது தேசத்தின் பிரகாரமாகவும் குற்றம், ஆண்டவுக்கு விரோதமாக பாவம். கேஸ்ட் பார்க்கறது பாவம். இதெல்லாம் துணிகரமாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் செய்துட்டு, எப்படிங்க புறஜாதியார் நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாங்க? நல்ல நாள் பார்க்குறோம், நல்ல நாள் பார்த்து தான் நல்ல காரியங்களை பார்க்குறோம். நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தானே. ஏசு நம்ம கூட இருந்தா 7லேருந்து 8 வந்து கெட்ட நேரமாக இருக்குமாங்க நம்மளுக்கு? அப்போ ஏசு 7லேருந்து 8 வந்து பெர்மிஷன் போட்டு போயிடுறாரா நம்மக்கிட்ட கெட்ட நேரம் வர்றதுக்கு? சொல்லுங்க, யோசித்து பார்க்கணும். நம்ம சபைக்கு வருகிறோம் என்றால் நம்ம வாழ்க்கை பேசணும் கிரியையில். இல்லைங்க, எங்கள் வீட்டில் அந்த மாதிரியெல்லாம் நிறைய சூழ்நிலைகள் வந்திருக்கு. என் குழந்தை சாப்பிடாமல் இருக்கும்போது ஒரு வாட்டி என்னுடைய மாமியாரோடைய தங்கச்சி, என்னோடய சின்ன மாமியார் வந்தாங்க. அவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. நான் கிச்சன்லேருந்து கேட்டுட்ருக்கேன், அக்கா இது எல்லாம் கண்ணு பட்டுருக்குக்கா, அதனால நம்ம வந்து கல்லுப்பு, அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள் என்னெல்லாம் வைப்பாங்க, வத்தல் பற்றியா நமக்கு எல்லாம் தெரியுது. கல்லுப்பு வத்தல், வேறு என்ன வைக்கணும்? அதை என்ன பண்ணணும்? சுற்றி போடணும். அதை வந்து அடுப்பில் வச்சு சுற்றி அடுப்பில் போட்டிங்கன்னா அது பொரிய தான் செய்யும். அது உடனே என்ன கண்ணு பாருங்க. இது வந்து ஒரு பிளானிங் நடக்குது. அப்போ எனக்கு ஒரு விசுவாச தூண்டுதல் எனக்குள்ள. நான் சின்ன பிள்ளை, எனக்கு 24 வயசுங்க. அவங்களாம் 50 வயசில் இருக்காங்க, சரியா? ஆனால் எனக்குள்ள விசுவாச தூண்டுதல். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட குழந்தை நீ பேசணும். உன்னுடைய குழந்தைக்கு எல்லாரும் என்ன பண்ண முடியாது, முடிவெடுக்க முடியாது. நேராக கிச்சன்லேருந்து நான் போனேன். எங்கள் அத்தை, எங்களுடைய சின்ன அத்தை 2 பேரையும் பார்த்து சொன்னேன், என் பிள்ளை சாப்பிட்லன்னு உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த பிள்ளை சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப நேசிச்சிங்கன்னா கொஞ்சம் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்கள். என் ஆண்டவர் நினச்சாருன்னா சாப்பிட வச்சுருவார். எனக்கு இந்த உப்பு மிளகா மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்ப என் காதில் கேட்குது, இந்த காலத்து பிள்ளைங்க நம்ம சொல்கிறது எங்கே கேட்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் சொல்லிட்டேன், இந்த உப்பு மிளகாய் எடுத்துகிட்டு என் பிள்ளைய சுற்றி போடுற வேலை வச்சு, அதுலேருந்து எங்கள் வீட்டில் அந்த மாதிரி எதுவுமே வராது. யார் பேசணும்? நாம் பேசணுங்க, நாம் பேசணும். ரூத்து ஒரு மோவாபிய பெண். ஆனால் நகோமியோட எல்லா கலாச்சாரத்தையும் பார்த்துருப்பாங்களா இல்லையா? அவங்க மோவாபில் இருந்தாலும் தேவனை விசுவாசிக்கிற காரியங்களை செய்தனால தான் ரூத்து அவளோட காரியங்களெல்லாம் மூட நம்பிக்கை என்பது தெரிந்து, அவளுடைய தேவர்கள் இப்படியெல்லாம் ஜபம் பண்ணால் கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு, அது வெறும் விக்கிரகங்கள் தான், அது கல்லு தான் மண்ணு தான் உணர்வற்றதுன்னு தெரிந்து நகோமியை பின்பற்றுகிறாள். ஆனால் ரூத்துக்கும் ஒரு விசுவாச தூண்டுதல் வருது. ஏய், இத்தனை நாள் நீ பார்த்துருக்கியே, 10 வருஷம் இந்த அம்மாவை பார்த்துருக்கியே, இந்த குடும்பத்தில் இருந்திருக்கியே, இன்றைக்கி உன்னுடைய கணவர் இறந்துட்டார், ஆனால் திரும்பி போய் இந்த விக்கிரகத்தை வணங்க போறியா, இல்லை இந்த உயிருள்ள தேவனை வணங்குகிற இந்த அம்மாவோட கூட போறியா? நீ நகோமிக்கு ஆறுதலாய் போன்னு சொல்லி ஒரு விசுவாச தூண்டுதல். சரியா? இன்னைக்கு யாரை வேணா நேசிச்சிருவாங்க பெண்களுக்கு அவங்க மாமியாரை நேசிக்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் ரூத்துக்கிட்ட, நீ உன் மாமியாரோட போ, சரியா? ஓர்பாள் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்கங்க. ஆனால் ரூத் என்ன சொல்கிறாங்க, வாசிங்க 1வது அதிகாரம் 15-16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது. ரூத் வந்து அதுல கடைசி வசனம் வாசிச்சிங்கன்னா 18வது வசனம், அவள் தன்னோட கூட மன உறுதியா இருக்கிறதை கண்டு. விசுவாசம்
ஒரு தீர்மானம் எடுத்து அதில் உறுதியாக இருக்குங்க. ஓர்பாளுக்கு தடவை சொல்லும்போது ஓர்பாலும் நான் கூட வரேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் 2வது தடவை திரும்பி இலக்கி சொல்கிறேன், எப்போ என்கிட்ட ஒரு பையன்லாம் இல்லைப்பா, உங்களுக்கு இனிமேல் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க என்னால் முடியாது, நீங்கள் கிளம்பிருங்கன்னு ஓர்பாள். ஆனால் ரூத்து முடிவமா, விசுவாசம் தன் முடிவுகளை மாற்றிக்கொள்ளாது. ஒரு கர்த்தரோட பிரசன்னத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி விசுவாச தூண்டுதலை எடுத்த ஒரு முடிவாக இருந்தால் அது யார் வந்து சொன்னாலும் அது மாறாது. அவள் அதில் உறுதியாக இருந்தா, மன உறுதியாக இருந்தா. அதை பார்த்துட்டு சரிம்மா வா. அடுத்தது அங்கே ஊருக்கு போயிடுறாங்க. இங்கே போவாஸோட நிலத்தில் போய் அவள் எல்லாம் எடுத்துகிட்டு வரா. அப்போ போவாஸோட நிலத்துலையே நீ இருமா, அவனோட கோயிலை இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கோன்னு ஒரு சின்ன பிளானை போட்டு கொடுக்குறா நவமி. சரியா? அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது அதிகாரம் பாருங்கள், 5-6வது வசனம் வாசிங்க. அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். நவமியை பார்த்து சொல்றான், நீ என்ன சொல்றியோ. நம்ம யாராவது மாமியார் சொன்னால் என்ன சொல்லுவோம்? அவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது. ஆனால் பாருங்கள் ரூத் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் நமக்கு மேலே வைத்திருக்கிற நபர்களுக்கு கீழ்ப்படிவதும் ஒரு விசுவாசத்தை கிரியையில் காமிக்கிறது. நம்ம இங்கே கிரியையில் காமிக்காமல் வெளியில் போய் சுவிசேஷம் அறிவிச்சா பிரயோஜனம் கிடையாது. அதை நம்ம குடும்பத்தில் இருக்கிற சாட்சியை பார்த்தாதான் மிச்சம் வெளியில் போய் நம்ம அதை ஆண்டவர் பற்றி சொல்லும்போது அது வைராக்கியமாக இருக்கும். இல்லை கீழ்ப்படிஞ்சாங்க. இல்லை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், என்னுடைய மாமியாருக்கு அப்படி இருக்கும்படி கற்றுக் கொடுத்தார். இல்லை அடுத்த வசனம் பாருங்க, 6வது வசனம். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். சரியா? ஸோ அதை செய்கிறா. அடுத்தது போவாஸ் அவளை குறித்து சாட்சி சொல்லுகிறாள். இல்லை 10வது வசனம் வாசிங்க, 3:10-11. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ரூத்தை பத்தி. எங்க இப்படி ஒரு ஃபாரினர் வந்திருக்காங்க, ரூத்து மாமியார் அந்தமா பார்த்துக்குது, மாமியார் சொல்றபடி கேட்குது. கண்ட வாலிபர்கள்ட்டையும், வாலிப பிள்ளை நினைச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், வாலிப பிள்ளைகளை பார்த்து அப்படியெல்லாம் போல ஒரு இடத்துல போய் இருக்கிறா. போவாஸோடைய இதில் போய் வேலை செய்கிறா. நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்யணும், நம்ம கேரக்டரை பாதுகாத்துக்கணும். சும்மா எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஹாய்ன்னு போகிறது, சும்மா எல்லா பெண்களோட பேசுறது, பையன்களோட பேசுறது. திருமணம் ஆனவங்க கூட இன்னைக்கு வந்து கேரக்டர் சரியில்லை. ஆண்டவர் இங்கே ரொம்ப அழகாக போவா சொல்கிறா, நீ குணசாலின்னு சொல்லி ஊரே சொல்லுதுமா, குணசாலின்னு சொல்லி ஊரே சொல்லுது. தான் விசுவாசம் கிரியையில் காமிச்சாங்க. ஒவ்வொரு தீர்மானம் இருக்கிற இடத்துல சாட்சி, கொடுக்குற வேலையில் உண்மை. இல்லை என்னுடைய கேரக்டர் தப்பாவதா, அந்த இடத்துலேருந்து விலகணும், சரியான இடைவெளி வச்சுக்கணும். திருமணம் ஆனவங்க கிட்டேயோ திருமணம் ஆகாதவங்ககிட்டயோ, ஆப்போசிட் செக்ஸ் ஒரு ஆண்னா ஒரு பெண் கிட்ட, ஒரு பெண்ணா ஒரு ஆண் கிட்ட வரம்பு மீறி போகவே கூடாது. பவுண்டரி கிளியராக இருக்கணும். தேவையில்லாமல் ஃபோன் காலு, தேவையில்லாமல் எஸ்எம்எஸ்ஸு, தேவையில்லாமல் ஃபார்வர்ட் மெசேஜ். ஊழியம் செய்கிறேன் தங்கச்சி மாதிரி, அக்கா மாதிரி, அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, ஆன்டி மாதிரி. ஏன்னா நாங்கள் இதெல்லாம் ஆலோசனையில் பார்க்குறோம். அது எல்லாமே விபச்சாரங்க, அது எல்லாமே வேசித்தணும். சும்மா அதுக்கு நம்மளே என்ன பண்ண முடியாது, ஆறுதலுக்காக என்னை புரிஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்கன்னு பேச முடியாது. நமக்கு பிரச்சனைனா ஆண்டவர் சமூகத்தில் தான் போய் அழணும். நம்ம துணை சரியில்லைன்னா அடுத்தது ஆண்டவர்கிட்ட தான் போகணுமே தவிர ஆறுதலுக்கு வேற யாரையாவது கூப்பிட்டு வச்சு என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். கிரியை இருக்கணும். குணசாலின்னு சொன்னாங்க. போவாஸ் எங்க ஒரு பொண்ணு வந்து கால் பக்கத்தில் படுக்குதுங்க, என்ன வேணால் செஞ்சுருக்கலாங்க. அவன் அடுத்தது அவர் ஒரு நீதிமான், அவரோட வாழ்க்கை பாருங்க கரெக்டாக இருக்கார். மா நீ ஒழுங்கா போ, உனக்கு வேண்டியதை நான் முறைப்படி சரி. எனக்கு முன்னால் ஒருத்தர் இருக்காமா, அவன் இல்லைன்னு சொன்னால் தான் நான் அவனை கல்யாணம் பண்ணி, திருமணமாகி தான் உன்னை நாம் தொட முடியும். அதற்கு முன்னால் அந்த ராத்திரியில் என்ன வேணால் பண்ணியிருக்கலாங்க. அவங்க ரூத்தே வந்து அவள் காலில் படுக்கையை விரித்து உள்ளே வந்து படுக்கிறாங்க. ஒரு பெண், ஒரு ஆணுக்கு அது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு டெம்டேஷன் அது. ஆனால் அவனும் ஒரு குணசாலியான ஒரு நீதிமானாக இருந்தபடியினால கர்த்தரோட கட்டளையின்படி செய்வேன். அடுத்த நாள் போகிறாரு போவாஸு, அந்த எல்லாம் கூப்பிட்றாரு. முதல்ல இருக்கவன்கிட்ட கேட்குறாரு, எப்பா நகோமியோட இடத்தையும் அவன் கூட இருக்கிற மக்லோன் மனைவியாக ரூத்தையும் நீ எடுத்துக்கிறியாப்பா? இடத்த வேணால் மீட்கலாம், மக்லோன் மனைவியெல்லாம் நான் கல்யாணம் பண்ண முடியாது. உள்ள அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்திருக்கலாம், நமக்கு தெரியலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அப்போ நான் எடுத்துக்கிறேன்.
அந்த முறையில் அது வரைக்கும் காத்திருக்கிறார். முறைப்படி செய்ய வேண்டியது. திருமணம் என கட்டுக்கோப்பான முறைக்குள்ளே வராத வரைக்கும் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, வார்த்தையிலையோ சரீரத்திலையோ அசுத்தப்படுத்தக்கூடாது. ஈவன் எண்ணத்தில் கூட அசுத்தப்படுத்தக்கூடாது. பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரன்றது ஆண்டவரோட ஸ்டாண்டர்ட். போவாஸ் இங்கே பாருங்க, ஒரு நீதிமான், ஒரு கண்ணியமான மனுஷன் உதவி செய்கிறான். ஒரு 2 விதவைகள் நம்ம தேசத்துக்கு வந்திருக்காங்க. சொல்கிறாங்களே மெதுவாக நடத்து. அந்த வசனத்தை வாசிக்கலாமா நம்ம? போவாஸ் ரொம்ப அழகாக சொல்கிறார், மெதுவாக நடத்துப்பா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது போபாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களோடு கூடவே இரு. அடுத்த வசனம், அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். பாருங்க, போவாஸ் ஒரு அந்நிய விதவை பெண்ணுக்கு, அவன் நிலத்துல அவன் இருக்கிற ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு இவ்வளவு இறங்கணும்னு இல்லை, விசாரிக்கிறான். யார் இந்த பிள்ளை? ஐயோ அது விதவை, நவமியோட வந்திருக்காங்க, புருஷன் இறந்துட்டாங்க. அப்போ ஒரு கரிசனை, விசுவாச தூண்டுதல் என்ன வருது? அப்போ இந்த விதவை பெண்ணுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ப்பா, என்ன தரத்தி விடுப்பா, நம்மளது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இல்லைம்மா, வேற வயலுக்கு போகாத, இங்கே இரு. யாரும் வாலிப பெண்ணாக இருக்கிறாவா, அப்போ யாரும் இவன் மேலே போடக்கூடாது. அப்போ ஓனர் சொல்லிட்டார், பா ரூத்து மேலே எவனும் கண்ணு வச்சிடாத, அழகாக இருக்கா அந்த பொண்ணு மேலே, ஃபாரின்லேருந்து வந்திருக்குதுன்னு வச்சிடாதீங்க. ஓனர் சொல்லியிருக்காரு, கை வைக்கக்கூடாது. ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பை கொடுக்குறார். அப்போது நம்ம அலுவலகத்தில் ஒரு பெண் சீண்டப்படுகிறாள் என்றால் ஆண்கள் நம்ம போய் அங்கே ஒரு குரல் கொடுப்பது, அங்கே பாதுகாப்பாய் நிற்பது, தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்பதை கிரியையில் காட்டுறது. கண்டும் கொள்ளாமல் அப்படியே வந்துட்டு நம்மளை ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. புரியுதா? சொல்லணும், நம்ம அங்கே நிற்கணும். ஏங்க சார் இங்கே தொந்தரவு பண்ணுறீங்க கேட்கணும். ஆண்கள் இன்னைக்கு நம்ம எழுந்து ஒரு அண்ணனாக, இல்லை ஒரு 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 தம்பியாக, இல்லை ஒரு ஒரு உறவாக, ஒரு உரிமையாக ஒரு பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டா ஒரு சமுதாயத்தில் எப்படிங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி விளைக்கப்படும்? அவளுடைய கற்புக்கு எப்படி கலங்க வரும்? போவாஸ் ரொம்ப அழகா, அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு தானியங்கள் எல்லாம் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறான், நீ எடுத்துகிட்டு போ. அப்போது அவன் மனம் இறங்குகிறவனாக இருக்கிறான், அவன் கொடுக்கிறவனாக இருக்கிறான், பாதுகாக்கிறவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, ஐயோ இந்த பெண் என் உறவின் முறையில் வரா, அப்போது எனக்கு பொறுப்பும் இருக்கிறது, பொறுப்பை கரெக்டாக செய்கிறான். அப்போ நான் போய் என்ன பண்ணணும்? அவன் தான் பஞ்சாயத்தை கூட்டுறான், அவன் போகிறான், இன்னொருத்தனையும் கூப்பிடுறான், மக்களை கூப்பிடுறான், அங்கே நியாயஸ்தானத்தில் நிற்கிறான், சொல்லி ஒரு முடிவெடுத்து இந்த பொண்ணை நான் என்ன பண்ணுறேன், முறைப்படி நான் திரும்பி எடுத்துக்கொள்ளுகிறேன். அவன் அப்படின்னா காசு கொடுக்கணும், சும்மா கிடையாது. அவன் அதை மீட்கிறான். இல்லை, இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளை மீட்டெடுத்தாரோ அதுக்கு போவாஸ் ஒரு பெரிய ஒரு இது மாடல் அப்படின்னு சொல்கிறார். அதான் நான் சொல்கிறேன், இந்த நகோமி ஒரு மாடலாக வராங்க, ரூத்து ஒரு மாடலாக வராங்க, போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு மாடல். அவங்க மேலே இருந்து அவங்க திட்டத்தை அவங்க விசுவாச தூண்டுதல் மூலமாக கிரியையில் காண்பித்தாங்க. அப்போ 3 பேருக்கு என்ன ஆசீர்வாதம்? நகோமிக்கு அழகான ஒரு சந்ததி, 2 பையன்க இறந்துட்டாங்க, ரூத்து வரலன்னா அதோட சந்ததி முடிஞ்சிருக்கும். ஆனால் நகோமி தேவனுடைய திட்டத்தை செய்து ரூத்துக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து திரும்பி வாழணும் நம்பிக்கையாக போகும்போது அவளோட மடியில் ஓபேத் பிறக்கிறா, அவனோட சந்ததி அழகாக வருகிறது. ரூத்துக்கு என்ன, ஒரு விதவை, அவள் வீட்டுக்கு போயிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணி காணாமல் போயிருப்பா, அவள் பேர் நமக்கு மறைஞ்சிருக்கும். ஆனால் அவள் தேவனை தெரிந்து கொண்டு விசுவாச தூண்டுதல் மூலமாக தேவனை நம்பிக்கையாக பிடிச்சனால அவள் தேவனோட அழகான ஒரு குடும்பத்தில் சந்ததியாக அவள் எங்கே வராங்க? மத்தேயு 1:5 எடுத்து வாசிங்க. எந்த பட்டியலில் வந்துடுறாங்க பாருங்க ரூத்து. மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ராகாப் பார்த்தீங்களா, அவங்க விசுவாசம். சல்மோன்ன்றவர் தான் எங்கே போனவர்? அந்த 2 ஸ்பைஸில் ஒருத்தர். சரியா? அடுத்தது போபாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். நிறைய பேரோட பெண்கள் பேர் இல்லைங்க. இவ வேற ஒரு புற மதத்திலிருந்து வந்தவங்க. இவங்களும் ராகாப் அதுலேயும் வேசி. அப்போ புற மதஸ்தர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா என் கிரியையினாலே என் விசுவாசத்தை, என் தேவனை நான் காண்பிக்க வேண்டும். அதை காமிச்சாலே புறஜாதியார். இப்போ பாருங்க, ரூத்து அழகாக ரட்சிக்கப்பட்டு இந்த குடும்பத்தில் வந்துட்டாங்கங்க.
அப்போ இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்கிறது மூலமாக ஆண்டவரை நம்ம அறிவிக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கை மூலமாக, என் கிரியை மூலமாக அறிவிக்கும் போது நிச்சயமாக அது ஒரு பெரிய பாதிப்பு. அநேக புறமதஸ்தர்கள் ஆண்டவருக்குள்ள வருவாங்க. என் கூட விஜயான்னு சொல்லி ஒருத்தவங்க என்னுடைய வீட்டில் சமையல் வேலைக்கு வந்தாங்க. இல்லை 2009 வந்தாங்க என் கூட. இல்லை 2009 2018 வரைக்கும் என் கூட இருந்தாங்க. என்னுடைய மகள் திருமணம் ஆற வரைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் இப்படி ஊழியத்துக்கு போகும்போது அவங்க இருந்தனால தான் விட்டுட்டு வர முடியும். நல்லா அவங்க வந்து அழகாக சமையல் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு பெண், ரொம்ப நல்ல சகோதரி. அப்போது ஆனால் அவங்க வரும்போது அவங்க ஊருக்கு கெடா வெட்ட போயிடுவாங்க, அவங்களுடைய கோயிலுக்கெல்லாம். இல்லை ஆனால் இந்த 8-9 வருடத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையை பார்த்தாங்க. என்னால் முடிஞ்ச உதவிகளெல்லாம் அவங்களுக்கு செய்தேன். ஒரு சமயத்தில் இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது அவங்க அழகாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அவர்களும் அவங்க கணவருமாக இன்றைக்கி வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவடியில் இருக்க ஏசிய திருச்சபைக்கு போகிறாங்க. இல்லை அப்போது நம்ம சாட்சியாக இருந்தோன்னா, நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்தோன்னா, நம்ம விசுவாசத்தை கிரியையில் காமிச்சோன்னா, நம்ம மூலமாக புறஜாதியார் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய மந்தையில் சேர்ப்பாங்க. சொல்லாமா, என்மேல் ஒரு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தை நான் பெற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றும் போது எனக்குள் ஆசீர்வாதம் வருகிறது. என் மூலமாக புறஜாதியார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இயேசுவே, இந்த திட்டத்தை பயன்படுத்த, இந்த திட்டத்தை தெரிந்து கொள்ள, இந்த திட்டத்துக்கு கீழ்ப்படிய என்னை விட்டு கொடுக்குறேன். அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? அப்படியே அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த திட்டத்துக்கு என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா, இந்த திட்டம் என்னன்னு என்னை பேசுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நான் கேட்குறேன், நான் ஒரு சிறுவர் ஊழியம் செய்யணுமா, இல்லை சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி செய்யணுமா, பெண்கள் ஊழியம் செய்யணுமா, கிராம ஊழியம் செய்யணுமா, இல்லை ஒரு சபை ஊழியம் செய்யணுமா, இல்லை நான் குறிப்பிட்ட ஒரு மக்கள் மத்தியில் போய் செய்யணுமா, மிஷினரியாக போகணுமா, என்னோடு பேசுங்க. இல்லை என் வேலை ஸ்தலத்தில் நான் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமா, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமா, எனக்கு தெரியல. நவமியோட ஊழியம் குடும்பத்தில் தான் இருந்தது, ரூத்தோட ஊழியமாக குடும்பத்தில் தான் இருந்தது, போவாஸோட ஊழியமாக உறவினர் 2 விதவைகளை அவன் பொறுப்பெடுத்து அவங்களை மீட்டு கொண்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுல இருந்தது. அப்பா, எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க? அந்த பரம திட்டத்தை எங்களுக்கு நிறைவேற்றுங்க. இதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து புறஜாதியர் எங்கள் விசுவாசத்தை பார்த்து உம்மை, அந்த பெரிய தேவனை ரட்சிக்கவும் அப்பா உம்மண்டை வரவும் ஆண்டவரே உதவி செய்யுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சபையார், சபை போதகர், சபையிலேருந்து செய்யப்படுகிற எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரி ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலமாக ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Penio TV, where heaven draws near. Voices of praise.